முத்துவேல் வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. முத்துவேல் வடிவு கழுத்தை நகை இல்லாததை நோட்டீஸ் பண்ணுறாரு. முத்துவேல் வடிவு கிட்ட கேட்குறாரு. வடிவு அப்புறம் பேசிக்கலாம். பழனி லேட்டாக வராரு. பொண்ணு வீட்டுக்காரங்க கிளம்புறாங்க. முத்துவேல் நகை எங்க? பேங்க் போனீங்களா இல்லையா? மாறி பேங்க் லீவு. குமரவேல் இன்னைக்கு பேங்க் ஓப்பனில் தான் இருந்தது, நாங்கள் போனோமே. வடிவு இன்னைக்கு கடைக்கு போனோம், லேட் ஆகிடுச்சு. முத்துவேல் நகை லாக்கரில் தான் இருக்கா, நாளைக்கு வேலையாக பேங்க்குக்கு போய் எடுத்துகிட்டு வரலாம். வடிவு லாக்கரில் இல்லை. முத்துவேல் வடிவை அடிச்சிட்டாரு. வடிவு எங்கள் அம்மா வீட்டுக்கு தேவைப்பட்டது, அதான் கொடுத்துட்டேன். முத்துவேல் உங்கள் அண்ணன்கிட்ட இல்லாத பணமா? சக்திவேல் அண்ணி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கண்ணே. காந்திமதி என்னடா பழக்கம் கால் பண்ணி கேட்குறது? வடிவு எங்கள் வீட்டில் போட்ட நகை தானே, எங்கள் வீட்டுக்கு கொடுக்க உரிமை இல்லையா? ஃபோன்லாம் போடக்கூடாது. முத்துவேல் உனக்கு உன் குடும்பம் முக்கியமாக போச்சு, ஓ அவங்களோடவே இரு, வெளியே துரத்துறாரு. எழுத்து வீட்டில் எல்லாரும் பார்க்குறாங்க. ராஜி அழுகுறாங்க. முத்துவேல் இனிமே இந்த வீட்டில் இடம் இல்லை, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. காந்திமதி உள்ளே கூட்டிகிட்டு போ, கெஞ்சி கேட்டுக்கிறேன். கோமதி நீ எதுக்கு கெஞ்சிட்டு இருக்க? வீட்டு பொம்பளைங்களை அழ வச்சு பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷம். உன் மருமகளை தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க, ஒழுங்காக கூட்டிகிட்டு போ, உள்ளே போ. காந்திமதி இப்போதாண்டா சம்மந்தம் பண்ணியிருக்கோம், பொண்ணு வீட்டுக்காரவங்க காதில் விழுந்துட போகுது, உள்ளே கூட்டிகிட்டு போடா. பாண்டியன் வீட்டு ஆளில் ராஜி ஏன் இப்படி பண்ணுறாங்க? என்னை பற்றி ஏதாச்சும் பேச்சு வந்திருக்கோம், என்னால் தான். முத்துவேல் வீட்டில் வடிவு என் பொண்ணுக்கு நகையை கொடுத்தது நம்ம 4 பேர் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. நான் செய்ய வேண்டியதை செய்வேன். இங்கே நடந்ததை ராஜிக்கிட்ட சொல்லிடாதீங்க. பழனி பாண்டியன் வீட்டுக்கு வராரு. பழனி குமரவேல் பொண்ணு பார்த்தாங்கள, அதுக்கு அண்ணியோட அண்ணா அம்மா வரலை, தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அதான் வரலை. அதனால் முத்துவேல் சண்டை போட்டார். ராஜி அதுக்காக இப்படி பண்ணணுமா? கோமதி கோவத்தை காட்ட வீட்டு பொம்பளைங்க தான் கிடைச்சாங்களா? அவங்க செய்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் அனுபவிப்பாங்க. இதோட எபிசோட் இங்கே முடியுதுங்க.